அனைவருக்கும் காலை வணக்கம். நான் என்னுடைய பதிவேட்டில் பலமுறை தமிழக அரசை வேண்டியும் பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களையும் தொலைக்காட்சியும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தொடர் கொலைகள் என்பது சரித்திர பதிவேடுகள் குற்றவாளிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு படுகொலைகள். அவர்கள் ஏற்கனவே கொலையில் வழக்குகள் சம்பந்தப்பட்டதினால் அவர் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலும். அதனால் அதை பெரிதுபடுத்தாமல் அதாவது செய்திகளை வெளியிடாமல் பொதுமக்களின் நேரத்தை வீணாக்காமல் தொலைக்காட்சியில் அடிக்கடி ஒளிபரப்பதால் அவர்களுக்கு வருமானம் வருகிறது. அதற்காக ஒளிபரப்புகிறார். ஆம்ஸ்ட்ராங் என்பவர் ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர். அவர் பல குற்றங்கள், நில காபரிப்பு, கொலை வழக்கு, இப்படிப்பட்ட கொலைகளில் அவர் மேல் வழக்குகள் உள்ள நிலையில் அவருக்கு தமிழக அரசால் துவக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவருக்கு ஒரு பொறுப்பை வழங்கவில்லை. அண்டை மாநிலத்திலிருந்து இவருக்கு ஒரு தலைவர் பதவியை வழங்கியிருக்கிறார்கள். இவருடைய பற்றி நான் பதிவிடுவதெல்லாம் குற்றவாளிகள், தண்டனைக்குள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் யார் என்பதை அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பு துறையிலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடிப்படை உறுப்பினர்கள் எதுவுமே வழங்கக்கூடாது என்பது எனது வாதம். அப்படி இருக்கும்பொழுது இந்த கொலையில் இப்பொழுது புதியதாக ஒரு திருப்பம். ஆம்ஸ்ட்ராங் மனைவியே கொலைக்கு உடந்தையாக இருந்து அவருக்கு லட்சக்கணக்கில் பணம் பரிவர்த்தனை செய்ததை வங்கிகள் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் குடும்ப கொலைகள், அரசியல் கொலைகள் அல்ல. மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய மக்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மேல் நடத்தக்கூடிய தாக்கம் அல்ல. இது முழுக்க முழுக்க பணம், சொத்து, மற்ற சம்பந்தப்பட்ட வழிப்பறி, இட ஆக்கிரமிப்பு, இவைகளால் நடக்கக்கூடிய கொலைகள். இவைகளை ஊடகங்களோ சரி, தொலைக்காட்சியிலோ சரி பெரிதுபடுத்தக்கூடாது என்பதுதான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கொலையில் தோண்ட வந்து கொண்டுதான் இருக்கிறது. தினமும் இதை வெளிப்படுத்துவதால் என்ன பலன்? குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை விட்டுவிடு, இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் என்ன என்பதை ஊடகங்கள் வெளியிடப்பட வேண்டும். அதுதான் நான் வேண்டி கேட்கிறது. மக்களின் தேவை என்ன? இதோ நேற்று வெளியிட்டேன். வேலூரிலே இந்த சுரங்கப்பாதையானது கிரீன் சர்க்கிளே தேவையில்லை. நேஷனல் தியேட்டரிலிருந்து புதிய பஸ் ஸ்டாண்டு வரை மேம்பாலம் அமைத்தால் காட்பாடிக்கு செல்லக்கூடிய வழியில் தடங்களினால் டிராபிக் ஏற்பட மிகவும் குறைவாக இருக்கும். குறைக்கப்படுமே ஒழிக்கப்படாது. ஏனென்றால் வேலூர் இருக்கிறது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 2 ரோடுகள் தான். இதை பற்றி ஊடகங்களோ எழுதுங்கள். மத்திய அரசு கவனத்திற்கு கொள்ளுங்கள். மாநில அரசில் போதுமான நிதி இல்லை, மக்கள் மேல் வரி பணம் செலுத்த இயலாது என்பதை தான் நான் வலியுறுத்துகிறேன். எனவே இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் குறித்து இனி ஊடகங்களிலோ தொலைக்காட்சியிலோ வெளியிடப்பட வேண்டாம். கொல்லப்பட்டவன் கொல்லப்படுகிறான், கொல்ல தூண்டியவன் கொல்லப்படுகிறான், கொல்ல போகிறவன் கொல்லப்படுகிறான். இதுதான் சரித்திரம், இயற்கை. எனவே தயவு கூர்ந்து இனிமேல் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து ஊடகங்களில் எந்த ஒரு செய்தியும் வெளியிட வேண்டாம். அவர் மனைவியை இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் உடந்தையாக இருந்து. இது ஒரு நாடகம். கொலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை. அவர் கொலை குற்றவாளி. யாரையோ கைது செய்து கடைசியில் பார்த்தால் அவருடைய மனைவியே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்பது வேதனைக்குரியாக தான் இருக்கிறது. ஆனால் இது அரசியல் கொலை அல்ல என்பதை திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே இப்படிப்பட்ட கொலைகள் வளர்த்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். நேற்று ஒரு சின்ன சம்பவம். மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் இங்கே கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். இதை அரசியல் பெரிதாக்க எல் முருகன், அண்ணாமலை இவர்கள் இருவரும் தமிழகத்திலிருந்து சென்றக்கூடியவர்கள். முதல் சொல்கிறார் இது மத்திய அரசின் விழா என்று. ஆனால் இவர்கள் தனியாக பேட்டியே கொடுக்கிறார்கள். எங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் திமுகவுக்கும் எந்த உறவும் இல்லை, அவர்கள் தான் எங்களை அழைத்தார்கள், அந்த கட்சியுடன் எங்களுக்கு எதுவும் இல்லை. அது தேவையற்றது. ஒரு சுமூகமான மனப்பான்மை. RN ரவி அவர்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார். உள்துறை அமைச்சகம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தயவு கூர்ந்து மக்களை குழப்ப வேண்டாம். ஒரு விழாவிலே மத்திய அரசு கலந்து கொள்கிறார் என்றால் அதை விட்டுவிட வேண்டாம். மாநில அரசின் அவர்களுக்கு மரியாதை, மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார், கலைஞருடைய நினைவிடத்திற்கு செல்கிறார் என்றால் நீங்கள் கூட்டணி அமைக்கட்டும், அமைக்காமல் போகட்டும். இது எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கவே எல் முருகன் அண்ணாமலை இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி இந்த ஏற்பாட்டை செய்தது அவர்களிடம் என்றால். ஆக மத்திய அரசு அனுமதி இல்லாமல் மாநில அரசு ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களும் அச்சிட முடியுமா? முடியாது. மத்திய அரசு தான் முடிவு பெற வேண்டும். அப்படி என்றால் மாநில அரசுகளுக்கு அச்சிடும் உரிமை என்றால் நாங்களே அச்சடித்துக் கொள்கிறோம் பணத்தை. மாநில அரசு இந்த நாணயத்தை
கலைஞருடைய உருவப்படத்தினுடைய நாணயத்தை வெளியிடும் பொழுது அதற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அரசியல் கட்சிகள் எல்லாம் அதிகாரிகளும் இருக்கட்டும், இதை பெரிதுபடுத்தி மக்களை குழப்ப வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு என்ன வந்தது? இது தவறு. எனவே இது வன்மையாக கண்டிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.